2029ஆம் ஆண்டு நாமல் ராஜபக்ஷ தான் இலங்கையின் ஜனாதிபதி. இந்த நம்பிக்கையோட நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தற்பொழுது மீண்டும் அவருடைய அரசியலை வந்து ஆரம்பிச்சிருக்கிறார். அப்டேட் பண்ணப்பட்ட வேர்ஷன் மாதிரி பார்த்தோம்னு சொன்னா பொதுக்கூட்டங்கள் கூட்டுறதா இருக்கட்டும், பத்திரிகையாளர்களுக்கு செய்திகள் வழங்குறதா இருக்கட்டும், நிறைய அறிவிப்புகளை சொல்றதா இருக்கட்டும், நிறைய குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதா இருக்கட்டும், இப்படி பார்த்தோம்னு சொன்னா இந்த நாமல் ராஜபக்ஷவினுடைய பேர் வந்து கொஞ்ச நாட்களா வந்து சமூக வலைதளங்களையும் அரசியல் வட்டாரத்திலும் வந்து பரவலாக அடிபட்டு கொண்டிருக்குது. நாமல் ராஜபக்ஷ பார்த்தோம்னு சொன்னா மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய அந்த அரசியல் பயணம் முடிகிற டைம்ல நாமல் ராஜபக்ஷ அந்த பயணத்தை தான் தூக்கி கொண்டு அந்த பயணத்தை வந்து மீண்டும் ஆரம்பிப்பதாக தான் தெரிகின்றது. இதுல பார்த்தோம்னு சொன்னா நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தொடர்ச்சியாக இந்த என்பிபி அரசாங்கம் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் கடுமையான விமர்சனங்களையும் வந்து முன்வைத்துக் கொள்வாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னு சொன்னா சஜித் பிரேமதாசவும் அதே மாதிரி கடுமையான குற்றச்சாட்டுகளையும் கடுமையான விமர்சனங்களை முன்வச்சு கொண்டுதான் வாரு. ஆனா பார்த்தோம்னு சொன்னா நாமல் ராஜபக்சவனுடைய வேகம் வந்து கொஞ்சம் கூடவா இருக்குன்னு சொல்லலாம். இந்த வீடியோ வந்து நாமல் ராஜபக்சவுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ அல்லது என்பிபி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்றதுக்கோ இல்ல. இந்த வீடியோல நாமல் ராஜபக்ஷ அவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துல வச்சு சொல்லியிருக்கிற ஒரு விடயம் தொடர்பாக ஒரு விஷயத்தை வந்து அவர் சொல்லியிருக்கிறார். அதைத்தான் இன்றைக்கு இந்த வீடியோ வந்து நாங்க பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ திறந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம் நடந்திருக்கு சொன்னா, பொங்கல் தினத்தன்று இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்தார். யாழ்ப்பாணத்துக்கு வந்த நேரம் பார்த்தோம்னு சொன்னா அவர் உரையாற்றும் போது ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். அதாவது தெற்கில இருந்து சில நபர்கள், சில பேர் என்று தான் அவர் குறிப்பிட்டிருந்தார். சில பேர் வந்து வடக்கில் இருக்கிற மத வழிபாடு ஸ்தலங்களுக்கு வாரார்கள். இது வந்து மத வழிபாடு ஸ்தலத்துக்கு இவர்கள் வருவதில்லை என்றும், இது வந்து ஒரு இன ரீதியான ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனைகள் வந்து தீர்க்கப்படும் சொல்லியும் வந்து ஒரு கருத்தை வந்து சொல்லியிருந்தார். இதை இப்ப நாமல் ராஜபக்ஷ அவர்கள் தூக்கி கொண்டு என்ன சொல்றாருன்னு சொன்னா, தெற்கிலிருந்து யாழ்ப்பாணத்துக்கு செல்லும் பக்தர்கள், அதே மாதிரி வடக்கில இருந்து கதிர்காமத்துக்கு செல்லும் பக்தர்கள், இவர்களை வந்து இனவாதிகள் என்று அழைப்பது சரியா? இந்த கேள்விகளுக்கு எல்லாம் பதிலை வந்து வழங்கியிருக்கிறார் SLPP என்ற தேசிய அமைப்பாளர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ அவர்கள். அனுராபுரம் மாவட்டத்துல தமுத்தேகம பகுதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்ட போதுதான் இந்த விடயத்தினை வந்து நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, தெற்கிலிருந்து யாழ்ப்பாணம் செல்லும் பக்தர்களை இனவாதிகள் என்று சொல்லாதீர்கள். அதே போல வடக்கில இருந்து கதிர்காமம் செல்லும் மக்களையும் வந்து இனவாதிகள் என்று அழைக்க வேண்டாம் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் வந்து சொல்லியிருக்கிறார். மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் சொன்னா, இது ஒரு இனவாதம் அல்ல, இது வந்து ஒரு மத நம்பிக்கை என்று சொல்லியிருக்கிறார். நாட்டின் பல பகுதிகளில் நூற்றாண்டுகளாக தொடரும் மத வழிபாட்டு மரபுகளை வந்து அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதாவது பார்த்தோம்னு சொன்னா, பௌத்த மதத்தவர்கள் நாகதீபத்துக்கும், கத்தோலிக்கர்கள் மடு தேவாலயத்துக்கும், அதே மாதிரி இந்துக்கள் யாழ்ப்பாணத்துக்கும் கதிர்காமத்துக்கும் செல்றது எல்லாமே வந்து இன அடையாளம் அல்ல, இவை எல்லாமே வந்து பக்தியின் அடையாளம் சொல்லியிருக்கிறார். உண்மையிலேயே இது எல்லாமே பக்தியின் அடையாளம் தான். எல்லா மனுஷருமே வந்து கோயிலுக்கு போறது வந்து பக்தியின் அடையாளமா தான், கடவுளை கும்பிட்றதுக்காக தான் கோயிலுக்கு போறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனா இலங்கையில ஒரு விகாரைக்கு ஜனாதிபதி அவர்கள் சொன்னது வந்து, இலங்கையில யாழ்ப்பாணத்துல இருக்கிற ஒரு விகாரைக்கு தெற்கில இருந்து வர வேண்டிய தேவை இல்லை, வர்ற வழியிலே வந்து அவங்க நிறைய விகாரைகளை வந்து தாண்டித்தான் யாழ்ப்பாணத்துக்கு வராங்க, வடக்குக்கு வராங்க. இதுல வந்து சில மறைமுகமான இன ரீதியான பிரச்சனைகள் இருக்குது, மறைமுகமான அரசியல் இருக்குது. ரெண்டு மாதிரி ஒரு கருத்தை தான் ஜனாதிபதி சொல்லியிருந்தார். ஆனா இப்ப நாமல் ராஜபக்ஷ அதை அப்படியே கொண்டு வந்து அதை பெரிய விஷயமாக்கி அதை வந்து இப்படி மாத்தி வச்சிருக்கிறார். அதாவது பக்தர்கள் தெற்கிலிருந்து யாழ்ப்பாணம் சென்ற பக்தர்களை வந்து இனவாதிகள் என்று சொல்ல வேணாம்னு சொல்லியிருக்கிறார். அவர் வந்து எல்லாரையும், ஜனாதிபதி வந்து அங்கிருந்து வர எல்லாரையும் வந்து இனவாதிகள் என்றும் சொல்லவில்லை. ஒரு சில பிரச்சனைகள் வந்து யாழ்ப்பாணத்துக்கு, அதாவது யாழ்ப்பாணத்துல வடக்குல ஒரு சில தமிழர் பிரதேசங்கள்ல, தமிழர் காணிகள்ல பார்த்தோம்னு சொன்னா சில சட்டவிரோதமான சில விஷயங்கள் வந்து கட்டப்பட்டிருக்குது. சில வழிபாட்டு ஸ்தலங்கள் வந்து கட்டப்பட்டிருக்குது. அந்த வழிபாட்டு ஸ்தலங்களுக்கு தெற்கில இருந்து அரசியல் காரணத்துக்காக அரசியல்வாதிகளால சில மக்கள் வந்து கூட்டிக் கொண்டு வரப்படுகிறார்கள். அந்த வழிபாட்டு ஸ்தலத்துக்கு ஒரு அரசியல் ரீதியான காரணத்துக்காக அவர்கள் வந்து அழைத்து வரப்படுகிறார்கள் சொல்லி ஜனாதிபதி அவர்கள் வந்து சொல்லியிருந்து. ஆனா நாமல் ராஜபக்சவை பார்த்தோம்னு சொன்னா, இந்த என்பிபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக எங்கெங்கே எல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். இப்போ கிட்டடியாம பார்த்தோம்னு சொன்னா, 6ஆம் ஆண்டு கல்வி பாடத்திட்டத்தில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை, அந்த இங்கிலீஷ் பாட முடிவில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை தொடர்பாக பார்த்தோம்னு சொன்னா, பிரதமர் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லி அதிகமாக குரல் கொடுத்த ஆட்கள்ல நிறைய பேர் அதிகமாக குரல் கொடுத்தாங்க. அதுல நாமல் ராஜபக்சவும் ஒரு முக்கியமான ஒரு ஆள். அப்படி இந்த என்பிபி கவர்மெண்ட்டுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அது எல்லாத்தையும் வச்சுக்கொண்டு பெரிய அரசியல் ரீதியான காய் நகர்த்தல் வந்து அவர் செஞ்சுவாரு. அதற்காக நான் வந்து என்பிபிக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோல கலைக்கிறேன் என்று சொல்ல வரையில, இன்றைக்கு அரசியல்ல பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையின் அரசியல்ல
இந்த என்பிபி கவர்மெண்ட் விடுகின்ற பிள்ளைகளை எல்லாம் பிடிச்சு கொண்டு சஜித் பிரேமதாசவும் நாமல் ராஜபக்ஷ அவர்களும் இந்த அரசாங்கத்தை வீழ்த்துவதற்காகவும் இதே மாதிரியான காய் நகர்த்தல்களை செய்கிறார்கள். நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மேலும் என்ன சொல்லிருக்கிறேன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, இன்று இலங்கையில் மத கலவரங்கள் இல்லை, மத அடிப்படையிலான கொலைகள் இல்லை, மதங்களுக்கிடையே வன்முறை இல்லை. இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, அதாவது இலங்கையில தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா மத கலவரங்கள் இல்லை, உண்மைதான், மத கலவரங்கள் இல்லை. மத அடிப்படையிலான கொலைகள் இல்லை, உண்மைதான், மத அடிப்படையிலான கொலைகள் இல்லை. மதங்களுக்கிடையே வன்முறை இல்லை, உண்மைதான், மதங்களுக்கிடையே எந்த விதமான வன்முறையும் இல்லை. எல்லா மதத்தவர்களும் இலங்கையில ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க, அதுலயும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. ஆனா நாமல் ராஜபக்ஷ என்ன சொல்லிருக்கிறேன்னு சொன்னா, இதற்கெல்லாம் காரணம் புத்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட சமூக அமைப்பு தான் இதற்கெல்லாம் காரணம்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். அது மட்டுமில்ல, இந்த அரசாங்கம் மீது சில கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருக்கு. என்ன மாதிரியான விமர்சனங்கள்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, சமூகங்களுக்கிடையே முரண்பாடுகளை உருவாக்க முயற்சி, இயற்கை அனர்த்த முகாமை பலவீனம், வாழ்வாதார செலவுகள் உயர்வு, விவசாயிகளுக்கு போதிய ஆதரவு இல்லை, உள்நாட்டு விவசாயிகளை வலுப்படுத்தாமல் வெளிநாடுகளிலிருந்து காய்கறி, பழம், அரிசி இறக்குமதி செய்யும் கலாச்சாரத்தினை இந்த அரசாங்கம் உருவாக்கி வருவதாக நாமல் ராஜபக்ஷ அவர்கள் குற்றஞ்சாட்டி இருக்கிறார். மேலும் அவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னா, இந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல்களை முற்றாக அழிக்க முடியாது, கடுமையான சட்ட அமலாக்கம் தேவைன்னு சொல்லி யார் சொல்லியிருக்கிறது? நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். நாட்டுல இருக்கிற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், போதைப்பொருள் கடத்தல்களை முற்றாக அழிக்க முடியாது, இதை அழிக்கிறதுக்கு கடுமையான சட்ட அமலாக்கம் வேணும் என்று சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். அவர் மேலும் என்ன சொல்லியிருக்கிறேன்னு சொன்னா, நாட்டுக்கு தேவை வெறுப்பு அரசியல் அல்ல, இனங்களை பிரிக்கும் அரசியல் அல்ல. இது எல்லாத்தையும் ஒரு காலம் எந்த அரசாங்கம் செஞ்சு கொண்டிருந்தேன்னு சொல்லி எங்களுக்கு வடிவாவே தெரியும். நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் பொருத்தமான ஒற்றுமை அரசியல் தான் தேவைன்னு சொல்லி நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதே போல அரசியல் தலைவர்களுக்கு இடையிலான பார்வைகளும் வெறுப்பினை உருவாக்க கூடாதுன்னு சொல்லியும் நாமல் ராஜபக்ஷ அவர்கள் சொல்லியிருக்கிறார். இலங்கையில இனங்களை பிடிக்கும் அரசியல், வெறுப்பு அரசியல், இது எல்லாத்தையும் எந்த அரசாங்கம் செஞ்சாங்கன்னு சொல்லி நான் சொல்லி உங்களுக்கு தெரியணுமென்று இல்லை. நாமல் ராஜபக்ஷ அவர்கள் மேலும் என்ன சொல்லிருக்கிறேன் சொன்னா, மத வழிபாடு இனவாதம் அல்ல, அது நம்பிக்கை, பாரம்பரியம், ஒற்றுமை. நாமல் ராஜபக்ஷ அவர்களுடைய இந்த கருத்து தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. இது போல இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சு வரணும்னு சொன்னா மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.